மத்திய வங்கியான பேங்க் நகாரா மலேசியா அதிகாரியாகவும் நீதிமன்ற பிரதிநிதியாகவும் ஆள் மாறாட்டம் செய்த மோசடி கும்பலால் ஓய்வு பெற்ற பெண் ஒருவர் 1 லட்சம் ரிங்கெட்டை இழந்துள்ளார். பண மோசடி குற்றச்சாட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறி 60 வயதான அந்த பெண்ணுக்கு மார்ச் 5ஆம் தேதி அழைப்பொன்று வந்துள்ளது. அதன் பின்னர் ஏமாந்த அப்பெண் தன் சேமிப்பை அறிவிக்க ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்குக்கு பணம் செலுத்த கட்டளையிடப்பட்டதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தஸ்ரீ யாயா ஒத்மான் தெரிவித்துள்ளார். பயந்த ஏமாந்தா அப்பெண் மார்ச் 7 முதல் மார்ச் 9 வரை 4 முறை மொத்தம் 1 லட்சம் ரிங்கெட்டை 2 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியதாக யாயா ஒத்மான் தெரிவித்தார். பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அப்பெண் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். இதனிடையே சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் வந்தால் உடனே அதிகாரிகளிடம் சரிபார்க்கவும். ஆன்லைன் மோசடிகள் பெருகிவிட்டன. மேலும் குற்றவாளிகள் புதிய மற்றும் நவீன முறைகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற முயல்கின்றனர். எனவே அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.